மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 147. கோவிலிலிருந்து எல்லோரும் வீட்டிற்கு கிளம்பினார்கள். மாதேஷிற்கு வேலை இருக்க அவன் அங்கிருந்து கடைக்கு கிளம்பினான். மாதேஷ், சாப்பிட வீட்டுக்கு வந்துடுப்பா என்றார் மலர்கொடி. ம் என்ற ஒற்றை எழுத்து பதிலை தந்து விட்டு கிளம்பினான் அவன். பா, என்ன சிக்கனம், சேர்த்து 2 வார்த்தை பேச மாட்டான் போல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் முரளி. வீடு வந்து சேர்ந்த பின் முரளியையும் சத்யாவையும் ஓய்வெடுக்கச் சொன்னார் அருணாச்சலம். இருவருமே மறுத்துவிட்டனர். பின் முரளி, அருணாச்சலம் மற்றும் வேதாச்சலம் இருவரோடும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். மலர்கொடி, நளினி இருவரோடும் சத்யா பேசிக் கொண்டிருந்தாள். மித்ரா தன் அம்மாவை தயக்கத்தோடு பார்ப்பதும் ஏதோ கேட்க நினைத்து தயங்குவதுமாக இருந்தாள். தூரத்தில் இருந்து அதனை பார்த்த கிரி மெதுவாக அவள் அருகில் வந்தான். மித்ரா, என்ன ஆச்சு? ஏதாச்சும் வேணுமா? அவள் தயங்கினாள். என்ன? சொல்லு, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அவன் வார்த்தையில் ஒரு நொடி திகைத்தவள் பின் புன்னகைத்தாள். எதுக்கு இப்போ சிரிக்கிற? இல்ல, உன்கிட்ட சொல்ல என்ன தயக்கம்னு கேட்டியே, அப்போ எனக்கு உன்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கா என்றாள் தலை சாய்த்து. அஃப்கோர்ஸ் என்றவன். நமக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கு முன்னாடியே நான் உனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்திருந்தேன். இப்போ அது உரிமையா மாறியிருக்கு, அவ்வளவுதான் என்றான். வியப்பாக அவனை பார்த்தாள் மித்ரா. உண்மையிலேயே நான் ரொம்ப லக்கிடா என்றாள். மித்ரா, இந்த வீட்டில் உன் மனசுல இருக்கிறத கேட்க தயங்குவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தயக்கம் எல்லாம் வேண்டாம், சரியா? தேங்க்ஸ். சரி சொல்லு, என்ன கேட்கணும்னு நினைக்கிற? அக்காவும் மாமாவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில் சாப்பிட போறாங்க. அதனால ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒரு கேக் செய்யணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன, செய்யு. அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கணுமே. போய் வாங்கு. இல்ல, அம்மா ஓகே சொல்லுவாங்களான்னு தான் யோசிக்கிறேன். இப்படி யோசிக்கிற நேரத்துல போய் கேட்டுட்டே வந்துடலாம். அதுவும் இல்லாம இப்போ எங்க அண்ணி அங்க இருக்காங்க. அதனால உனக்கு சேஃப் தான். உன்னை எப்படியும் திட்டமாட்டாங்க. அதனால தைரியமா போய் கேளு. ஆமா இல்ல என்றவள் மலர்கொடியிடம் சென்று கேட்டாள். அவரும் ஒத்துக்கொள்ள சந்தோஷமாக ஓடி வந்தாள் மித்ரா. தேங்க்ஸ்டா, அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கு ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி பயப்படுற? போய் செய் என்றான். அவனை காதலாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த அறைக்கு சென்றாள். அவள் பார்வையில் ஏனோ அன்னிச்சையாய் அவனும் அவள் பின்னாலேயே சென்றான். தூரத்தில் இருந்து அதனை பார்த்த மலர்கொடி நளினியிடம் ஜாடை காட்டினார். இதோ வரேன், நீங்க பேசிக்கிட்டே இருங்க என்று சொல்லிவிட்டு எழுந்து தன் மகள் விஷாலியிடம் சென்றார். விஷாலி, என்ன மம்மி? மித்ரா கேக் செய்ய போயிருக்கா, கூட கிரியும் போயிருக்கான். அதனால நீ போய் அவங்க கூட இரு, அவங்க தனியா இருக்க வேண்டாம். சரி மம்மி என்று வெளியில் சொன்னவள் உள்ளே சலித்து கொண்டாள். அவளோ பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருந்தாள். மித்ராவின் அக்கா மதுஷாலினி ஊரிலிருந்து வந்திருந்தாள். அவள் கணவன் நிச்சயத்திற்கு வருவதாக சொல்லிவிட இவள் மட்டும் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருந்தாள். அவர்களோடு மித்ராவின் தம்பி தங்கைகள், நிதிஷ் என்று எல்லோரும் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். வீட்டிற்கு வந்தவுடனேயே மது நந்தினியிடம் சென்று, அண்ணி, நைட் டிராவல்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. ப்ளீஸ் அண்ணி, நான் போய் தூங்குறேன். எல்லாரும் சாப்பிட வர்றப்போ எனக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க, உடனே வந்துடுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்று அவளிடம் செல்லம் கொஞ்சிவிட்டு சென்று விட்டாள். உணவு தயாரானதும் மலர்கொடியிடம் சென்று விவரம் கூறினாள் நந்தினி. முதல்ல பிள்ளைங்க எல்லாரையும் சாப்பிட சொல்லிடு, அப்புறமா நாம சாப்பிடலாம் என்றார். சரி என்று விட்டு வெளியில் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளை அழைக்கச் சென்றாள் நந்தினி. அவர்களோ விளையாட்டின் சுவாரஸ்யத்தில் அவள் பல முறை அழைத்தும் உணவு உண்ண வராமல் அடிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது முரளிக்கு லிங்கேஸ்வரன் அழைத்தார். அழைப்பை ஏற்று வெளியில் வந்து நின்று பேச ஆரம்பித்தான் முரளி. சொல்லுங்க மாமா. என்னடா பிரச்சனை? ஒன்றும் இல்லையே, அவன் என்ன சொல்றான்? மாமா, நான் தான் சொன்னேன் இல்ல, அவன் ஒரு டம்மி பீஸ் மாமா. ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் சிரித்துக்கொண்டே. நீ எப்படிடா இப்படி இருக்க என்றார் அவர் ஆச்சரியமாக. ஏன் மாமா, என்ன ஆச்சு? இப்படி ஒன்று எனக்கு நடந்திருந்தா அவன் மேல கொலை வெறி ஆகியிருக்கும். எனக்கும் முதல்ல கோபமா தான் மாமா இருந்தது. ஆனா அவனை பார்த்ததுக்கு அப்புறம் ஏனோ அந்த கோபம் போயிடுச்சு. சரி விடு, சாப்பிட்டாச்சா? இன்னும் இல்லை மாமா, கொஞ்ச நேரம் கழிச்சுதான். சரி, நான் வச்சிடுறேன் என்று அழைப்பை துண்டித்தார் லிங்கேஸ்வரன். அப்பொழுதுதான் நந்தினி பிள்ளைகளோடு போராடி கொண்டிருப்பதை கண்டு சின்ன சிரிப்போடு உள்ளே செல்ல திரும்புகையில் மாதேஷ் காரிலிருந்து இறங்குவதை பார்த்தான். இறங்கியவனின் பார்வை நேராக நந்தினியிடம் சென்றது. அவள் பிள்ளைகளை கெஞ்சிக் கொண்டிருப்பதையும் அவர்கள் மதிக்காமல் விளையாடி கொண்டிருப்பதையும் பார்த்தவன் முகத்தில் கோபம் ஏறத் தொடங்கியது. வேகமாக அவர்கள் அருகில் சென்றான். என்ன பண்றீங்க?
என்றான் அதட்டலாக. அவனுடைய ஒற்றை வரியில் அடங்கி போய் எல்லோரும் வேகமாக உள்ளே ஓடிவிட்டார்கள். வேறு எதுவும் பேசாமல் அவனும் உள்ளே சென்றுவிட நந்தினியும் உள்ளே நுழைந்தாள். முரளியை தாண்டி செல்லும்போது அவனைக் கண்டு புன்னகைத்தாள். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த போல, உன் கஷ்டத்தை பார்த்து தாங்க முடியாம உன் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாரா என்றான் குறும்பாக. நீங்க வேற அண்ணா, எனக்காக எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு என்று சொல்லிவிட்டு அவள் செல்ல முரளிதான் திகைத்து போனான். அட பாவிங்களா, அவன்தான் மக்குன்னு பார்த்தா இந்த பொண்ணு அப்படிதான் இருக்கும் போலையே என்று எண்ணிக்கொண்டே அவனும் வீட்டிற்குள் நுழைந்தான். பிள்ளைகள் எல்லோரும் டைனிங் டேபிளில் வரிசையாக அமர்ந்திருக்க நந்தினி அவர்களின் அருகில் நின்று அவர்களுக்கு தேவையானதை பார்த்து பரிமாறச் சொல்லி மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தாள். எல்லோரும் பேசியவாறே சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே வந்த நளினி, விஷாலினி, நான் உன் எல்லோரும் பேசியவாறே சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே வந்த நளினி, விஷாலி, நான் உன்னை எங்க இருக்க சொன்னேன், இங்க என்ன பண்ற நீ என்றார். போங்க மம்மி, நீங்க எதையும் பெருசா இமேஜின் பண்ணாதீங்க. ரொம்ப சைவ காதலா இருக்கு அவங்களோடது. சாக்கோ பவுடர் எவ்வளவு போடணும், பேக்கிங் பவுடர் எவ்வளவு போடணும், எந்த எசன்ஸ் போட்டா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பேச்சு தவிர அங்க வேற ஒண்ணுமே இல்லை என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அவள். அவள் காதை செல்லமாக திருகினாள் நந்தினி. வாயப்பாரு, +2 படிக்கிறப்பவே உனக்கு இவ்வளவு வாய், காலேஜ் எல்லாம் போனா நீ என்ன பண்ணுவியோ என்றாள். போங்க அண்ணி என்று சினுங்கினாள் அவள். பிள்ளைகள் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு எழுந்ததும் பெரியவர்கள் எல்லோரும் சாப்பிட அமர்ந்தனர். முரளி கொஞ்சம் சிரமத்தோடு சாப்பிட்டு கொண்டிருந்தான். அதை கண்ட அருணாச்சலம், என்ன ஆச்சு என்றார். ஒண்ணுமில்ல மாமா, இன்னும் ஷோல்டர் பெயின் சரியாகல, அதனால தான் கையை தூக்கி வச்சு சாப்பிட கொஞ்சம் சிரமமா இருக்கு. இப்போதான் கொஞ்ச நாளா நானே சாப்பிட்டுட்டு இருக்கேன். சத்யா தான் ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தா என்றான் முரளி சிறு புன்னகையோடு. கிரியின் முகத்தில் வலி படர மாதேஷின் முகமோ இறுகிவிட்டது. அண்ணா, உங்களுக்கு ஒரு ஸ்டூல் போடவா, அது மேலே வச்சுக்கிட்டு சாப்பிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்றாள் நந்தினி. இல்லம்மா, பரவாயில்ல என்று சொல்லிவிட்டு சாப்பிடுவதை தொடர்ந்தான். எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் முரளி தோட்டத்தில் நின்று வேடிக்கை பார்த்தவாறே கையில் டூத்பிக்கை வைத்து பல்லிடுக்கில் மாட்டிருந்த துகள்களை எல்லாம் அகற்றி கொண்டிருந்தான். சிகரெட்டா பிடிக்கிறீங்க? மாதேஷின் குரலில் சட்டென்று திரும்பினான் முரளி. அப்பொழுதுதான் அவன் கையில் இருந்த டூத்பிக்கை கவனித்தான் அவன். பின்னால் இருந்து பார்ப்பதற்கு அவன் ஏதோ புகைத்து கொண்டிருப்பதை போல் தோன்ற அவனிடம் வந்து கேட்டுவிட்டான். ஓ, சாரி, நான் கூட ஸ்மோக் பண்றீங்களோன்னு நினைச்சேன். இல்லை இல்லை, எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்லை என்றான் புன்னகையோடு. என்ன இவன் தானாக வந்து நம்மிடம் பேசுகிறான், அப்படியெல்லாம் இவன் சுபாவத்திற்கு வந்து பேசுகிறவன் இல்லையே என்று யோசித்தவாறே மாதேஷின் முகத்தை ஆராய்ந்தான் முரளி. அவன் ஏதோ கேட்க நினைத்து தயங்குவதைப் போல் தோன்ற, என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா என்றான். சில நொடிகள் வேறெங்கோ பார்த்தவன் பிறகு தயக்கமாக கேட்டான். ஷோல்டர் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கா? அவன் கேட்டதும் திகைத்து விட்டான் முரளி. ஓ, சாருக்கு குற்ற உணர்ச்சி போல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன், கொஞ்சம் இருக்கு, இன்னும் சரியாக 1 மாசமாச்சும் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்றான். ஓ என்றான் இறங்கிய குரலில். முன்னைக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. உங்க ரொட்டீன் ஒர்க் பாதிக்கப்பட்டுடுச்சா? 2 நாட்களாக அவன் பார்த்த மாதேஷுக்கும் இப்பொழுது இருப்பவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்று எண்ணினான் முரளி. அவனுடைய அதட்டும் தொனி மறைந்து அவன் குரல் வேறு எதையோ பிரதிபலித்தது. தன் பதிலுக்காக அவன் காத்து கொண்டிருப்பதை உணர்ந்தவன், ரொம்ப பெருசா எல்லாம் பாதிக்கப்படல. என்ன, பைக் ஓட்டக்கூடாதுன்றதுதான் கஷ்டம். அதுக்கு தான் யாரையாச்சும் எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. மோஸ்ட்லி எங்கேயாச்சும் போகணும்னா சத்யா தான் என்னை கொண்டு போய் விடுறா. அப்புறம் ஃபோன் பண்ணா வந்து கூட்டிகிட்டு போவா. வேற என்ன பண்ண முடியும்? அவளுக்கும் என் கூட பிசினஸ் பார்த்துக்கிற ஒரு தம்பி ஒய்ஃபுக்கும் தான் ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு என்றான் சிரித்தவாறே. இங்க நிறைய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, வரீங்களா? போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வரலாம். அவன் கேள்விக்கு பதிலளிக்காமல் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் முரளி. மாதேஷை பார்க்கையில் ஏதோ சிறு குழந்தை தவறு செய்துவிட்டு தன் பெற்றவர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் அதனை சமாளிக்க முயற்சி செய்வது போல் இருந்தது. அவன் முகத்தில் தோன்றிய உணர்வுகள் முரளியை ரசிக்க தூண்டின. முரளியின் பார்வையின் அர்த்தம் புரியாமல், எதுக்கு அப்படி பார்க்குறீங்க என்றான். இல்ல, உங்க மாமனார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காருல்ல, அவருக்கு கேஸ் தேடி கொடுக்குறீங்களா என்றான் கிண்டலாக. சட்டென கோபம் கொண்டான் மாதேஷ். அவரோட ஹாஸ்பிட்டல் ஒன்றும் கேஸுக்காக எதிர்பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கிற நிலைமையில இல்லை. யூனோ, அவரோடது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் கோயம்புத்தூர் என்றான் வேகமாக. ஓகே ஓகே, கூல், எதுக்கு இவ்வளவு கோபப்படுறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்குத்தான் சொன்னேன். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். சரி சொல்லுங்க, போய் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு வரலாமா? முரளி பதில் சொல்லும் முன் அந்த பக்கம் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்த இடத்திலிருந்து ஒரு பால் அவர்களிடம் வந்து விழுந்தது.
மாமா, பால் எடுத்து போடுங்க என்றான் நிதிஷ். தன் காலடியில் இருந்த பாலை தன் இடது கையால் எடுத்து தூக்கி போட்டான் முரளி. அது வேகமாக போகாமல் முன்னாலேயே விழுந்துவிட்டது. ஓடி வந்து அதனை எடுத்த நிதிஷ், என்ன மாமா, உங்களுக்கு ஃபாஸ்டா போடக்கூட தெரியலையே என்று சொல்லி சிரித்துவிட்டு சென்று விட்டான். சிரித்துக்கொண்டே மாதேஷிடம் திரும்ப அவன் அவனையே பார்த்து கொண்டு இருந்தான். என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க? லெஃப்ட்ல நமக்கு பால் போட்டு பழக்கம் இல்லைல்ல, அதான் என்றான் முரளி. ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் நகர்ந்து சென்று யாரிடமோ போன் பேசிவிட்டு வந்தான். வந்து, வாங்க போகலாம் என்றான். எங்க போகணும்? முரளி கேட்டான். வாங்க என்று எப்போதும் போல் அதிகாரமாக சொல்லிவிட்டு முன்னே நடந்தான். எங்கன்னு சொன்னாதானே தெரியும். எங்களுக்கு 7 மணிக்கு தான் பஸ். அதுக்குள்ள வீட்டை விட்டு அனுப்ப போறீங்களா என்றான் முரளி குறும்பு புன்னகையோடு. திரும்பி அவனை முறைத்தவன் முரளியின் இடது கையை பிடித்து வேகமாக இழுத்து கொண்டு தன் காருக்கு சென்றான். கதவை திறந்து வம்படியாக அவனை உள்ளே அமர வைத்தான். என்ன மச்சான், எங்கன்னு சொல்லாம கூட்டிட்டு போறீங்க? அவன் பேச்சை காதில் வாங்காமல் காரில் ஏறி அதனை உயிர்ப்பித்தான். கேட்டை தாண்டி கார் ரோட்டில் பயணித்தது. எதுக்கு என்ன இப்போ கடத்திக்கிட்டு போறீங்க என்றான் முரளி சிரித்துக்கொண்டே. கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா என்றான் மாதேஷ் கோபமாக. அவன் கோபத்தை ஏனோ ரசித்தான் முரளி. அவன் உரிமையாக கையை பிடித்து இழுத்து வந்ததும் அவன் கோபப்பட்டதும் அவனுக்கு பிடித்திருக்க எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அந்த பெரிய மருத்துவமனையின் பார்க்கிங்கில் சென்று கார் நின்றது. மாதேஷ் இறங்கி வந்து முரளியின் பக்க கார் கதவை திறந்து, வெளியே வாங்க என்றான். சிறு புன்னகையோடு இறங்கியவன் கதவை மூடி அதில் சாய்ந்து நின்றான். வாங்க என்று விட்டு மாதேஷ் முன்னே நடக்க, ஒரு நிமிஷம் என்றான் முரளி. என்ன என்றான் எரிச்சலாக. இப்போ இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றான் கையை கட்டிக்கொண்டு. நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதனால தான். அது சரி, ஆனா என் மேல இவ்வளவு அக்கறை எடுக்க காரணம் என்ன? பதில் சொல்ல முடியாமல் தவித்தான் மாதேஷ். முரளிக்கு தெரியும் அவன் குற்ற உணர்ச்சியால் இதை செய்து கொண்டிருக்கிறான் என்று. ஆனால் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்தான். சொல்லுங்க, எனக்கு பதில் தெரிஞ்சாதான் நான் உங்க கூட வருவேன். பல்லை கடித்து, இப்போ எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாம வர்றதா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் வாங்க என்றான் அடக்கப்பட்ட கோபத்தோடு. இல்ல, நான் வரமாட்டேன். நீங்க ஏன் இதை பண்றீங்க அதை சொல்லுங்க. தன் பேண்ட் பாக்கெட்டிற்குள் கையை விட்டு தன் கோபத்தை வெகுவாக அடக்கி கொண்டிருந்தான் மாதேஷ். சரி, நானே சொல்லவா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் கஷ்டப்படுறத பார்த்து உங்களால தாங்க முடியல. அதனால தானே இதை பண்றீங்க. ஒரு நொடி திகைத்தான் அவன். என்னது, இவன் எனக்கு ஃப்ரெண்டா? இவனை எதிரியா கூட வச்சுப்பேன், ஃப்ரெண்டா எல்லாம் வச்சுக்க மாட்டேன். பாவம், நாம செஞ்ச வேலையால கஷ்டப்படுறானே அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தா இவன் பேச்ச பாரு என்று மனதிற்குள் முரளியை திட்ட ஆரம்பித்தான். பதில் சொல்லுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் ஏன் இதை பண்றீங்க? அந்த காரணத்தை சொல்லுங்க. எதை சொல்லுவான், எப்படி சொல்லுவான்? பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினான். இவன் வேற இப்படி தொல்லை செய்கிறானே என்று எண்ணியவன் அவனை உள்ளே அழைத்துச் செல்ல வேறு வழி இல்லை என்று உணர்ந்து, ஆமா, அப்படித்தான் வச்சுக்கோங்க என்றான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்று தன் கையை நீட்டினான் முரளி. மாதேஷ் என்ன செய்தான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.